பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பயங்கரமான கொரோனா வியாதியின் சூழ்நிலையில தேசம் வாடிக்கொண்டிருக்கின்ற காலகட்டம். மக்கள் பட்டினிக்கும் வறுமைக்கும் பஞ்சத்துக்கும் போற ஒரு காலகட்டம். சூழ்நிலை மிகவும் மோசமாய் இருக்கிற ஒரு காலகட்டம். இந்த நாளில் ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு காலகட்டம் அல்ல. திருச்சபைகள் அடைக்கப்பட்டும் திருச்சபை போதகர்கள் துக்கத்திலும் பட்டினியிலும் வறுமையிலும் வாழுகிற ஒரு காலகட்டம். நாடு மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே போற காலகட்டம். சபைகள் அடைப்பதற்கும் காரணம் உண்டு. சபை திறந்திருந்தாலும் சபையில ரட்சிப்பு கிடையாது. ஆனபடி சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஆம், நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும். இந்த தேவனுடைய வார்த்தை நான் ஒரு நாள் ஜெபத்தில் இருக்கும்போது சினிமாத்துறைக்கு ஒரு வார்த்தையை பேச கர்த்தர் சொன்னார். சினிமாத்துறையில் இருக்கின்ற என் சகோதரங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சமர்ப்பிக்கிறேன். காரணம் என்னவெனில், சினிமா என்பது ஒரு கொடூரமான பாவம். அது சில வேளையில உங்களுக்கு அது தெரியாம இருக்கலாம். அது வேதத்தின் அடிச்சுவடலை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய பாதைகளை பார்க்கும்போது அது மிகுந்த ஒரு பாவ தொழிலாயிருக்கிறது சினிமா வேலைகள். இதை நீங்கள் நன்றாய் அறியாமல் இருக்கிறதுனாலும் நன்றாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலும் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதி போல் இருந்தாலும் இது நாளைக்கு உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வராது. நாளைக்கு ஒரு நிம்மதியும் கொண்டு வராது. ஆனபடியினாலே நீங்கள் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம் தான் ஒரு சினிமா தொழில். என்னிடத்துல கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவதைத்தான் சொல்லுவேன். அவர் சொன்னதுனால தான் இதை பேசுகிறேன். இல்லாவிட்டால் இதில் நாங்கள் வர வேண்டிய தேவையில்லை. ஆனால் சினிமாத்துறை சிந்திப்பதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சினிமாத்துறையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய சாத்தனுடைய சதி, ஒரு சாத்தனுடைய பிளானிங். உலகத்தை முழுவதும் குட்டிச்சோறாக்க வேண்டும் என்றும் உலக மனிதர்களே ஒன்றுமில்லாக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு சதி. உலகத்திலே 10,000கணக்கான சதியை அவன் செய்கிறது போல இதுவும் மிகவும் ஒரு சதி. ஆனபடிதான் சென்னை பட்டணத்தோடும் பெரிய பெரிய பட்டணத்தோடும் என் ஆண்டவருக்கு வழக்கு இருக்கிறது. அந்த வழக்கு அதிகமான காரணம், அநேக சினிமா ஸ்டாருடைய வீடுகளிலும் அநேக அதுக்கு பணம் கொடுக்கிறவங்க, தயாரிக்கிறவங்க, டைரக்ஷன் பண்றவங்க, ஒளிப்பதிப்பு பண்றவங்க, கேமராமேன், எல்லா இடத்திலும் அதோடு இணைந்து வேலை செய்கிற எல்லாத்திலுமே அந்த சாபம் இருக்கிறது. அந்த சாபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு, இந்த நாட்களை தப்பித்துக் கொள்வதற்கு மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையும் இருந்தா தப்பித்துக் கொள்ளலாம். இங்கே நமக்கு ஒரு பேரும் புகழும், நம்மளை ஸ்டார் என்று சொல்லுவாங்க, நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போற இடம் அறியாமல் இருக்கிறீங்க. நம்முடைய மரணத்துக்கு பின்பாக ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது. நீங்களும் வைகுண்டம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம், நாங்கள் பரலோகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் யாரும் இல்லை. இயேசு கிறிஸ்து பிரியப்படுறவங்களுக்கு இல்லாம அந்த பரலோக ராஜ்யம் கொடுக்க முடியாது. ஆனபடி என் அன்பான சகோதரத்திலே உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், தவறான வேலை செய்து இங்கே சுகபோதமாய் வாழ்வதற்கு நீங்கள் பாடுபட்டு நீங்கள் உங்களுடைய ஆத்மீகம் இனி வரப்போற நித்திய ஜீவனை முறித்து போடக்கூடாது என்று தாழ்மையாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. சினிமா துறைக்கு சொல்லும் தீர்க்க தரிசனம். சினிமா என்பது ஒரு சாராய குடிக்கிறது மாதிரி தான். சாராயம் உண்டாக்கி மக்களை குடிக்க வைத்து அந்த குடும்பங்கள் அழிந்து, சாராயத்தினாலே தன் சரீரத்தை சூடாக்கி, சாராயத்தின் இன்பத்திலே சரீரத்தை அதுக்கு விற்று
தன் சரீரத்துக்கு விரோதமாய் சாராயம் பாவம் செய்கிறது. அவன் குடிக்கிறவனும் அதை சீர்படுத்தி சரி பண்ணுகிறவனும் அதில் வேலை செய்கிற எல்லாருமே சாபத்துக்கு உட்பட்டவர்கள். சாராயம் என்பது ஒரு சாபம். அதை போலத்தான் இதும் ஒரு சாபமாய் வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. இந்த சாபத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் திறமைகளை கவர்ச்சியாய் மாற்றி, ஒரு சினிமா ஸ்டார் என்ன செய்யறான்னு சொன்னா, ஒரு கதை எழுத்து இருக்கிறது, அதுக்கு ஆட்களை தெரிந்து கொள்றாங்க, இன்ன சீனுக்கு இன்னவங்க தான் வேணும் என்று சொல்லி அவங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கிறது, மெயின் தலைவனுக்கு ஒரு பெரிய சம்பளம் இருக்கிறது. இப்படியெல்லாம் ஒரு கதை எழுதி அந்த கதை முடித்து வைத்துவிட்டு அதனுக்கு ஏற்ற ஆட்களை உருவாக்கி ஒரு காமெடி பீஸை கூட வைத்து அதையும் உருவாக்கி பொழுதுபோக்குக்கு என்று சொல்லித்தான் சினிமாயை நீங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறீங்க. இதனால என்ன நிம்மதி இருக்கிறது? இதனால யாருக்கு சமாதானம் இருக்கிறது? இந்த பொழுதுபோக்கு என்று சொல்லி மக்கள் கடந்த நாட்கள்ல சினிமாக்களுக்கும் பல இடங்களுக்கும் ஓடிக்கொண்டிருந்த மக்களுக்கு கடந்த ஆண்டு முழுவதும் சமாதானம் இல்லையே. இந்த ஆண்டும் லாக்டவுனால சினிமா தியேட்டர்கள் பலதும் அடைக்கப்பட்டு ஒரு பயங்கரமான மக்களுக்கு ஃப்ரீடம் இல்லாம இருக்கிறாங்களே. ஒரு துன்மார்க்கனுடைய கிரியைகள் அது நீதிமானை வேதனைப்படுத்துகிறது. துன்மார்க்கன் செய்யும் பாவம் நீதிமானுக்கு வருகிறது. துன்மார்க்கன் செய்யும் அக்கிரமம் நீதிமானை கூட வேதனைப்படுத்துகிறது. ஆனபடி நான் உங்களுக்கு சொல்வது, நீங்கள் வேணுமானால் பெரிய தீர்க்கதரிசியோடு கேட்டுக்கொள்ளுங்கள். பெரிய மூப்பர்களும் ஊழியக்காரர்களும் உண்டு, உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லவங்க நிறைய பேர் உண்டு. அவர்களிடத்துல கேட்டு இந்த தொழில் சரியா என்று சொல்லி நீங்கள் நன்றாய் விசாரித்தால் நலமா இருக்கும். அதுக்கு பின்பாக உங்க இஷ்டப்படி செய்யுங்கள். என் இயேசு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்ப நான் இந்த இதில் வரும்போது உங்க திறமைகளை அப்படின்னு சொன்னா, சாத்தானானவன் திருடன், மனுஷனை கொல்லவும் அழிக்க வந்தவன். மனிதனுக்கு பல பல திறமைகளை கொடுத்திருக்கிறான். சிலவங்களுக்கு படிப்பு திறமை கொடுக்கிறான், சிலவங்களுக்கு சிலதை உண்டாக்கும் திறமை கொடுக்கிறான், பல திறமைகளை அவனுக்கு கொடுக்கிறான். அப்ப அந்த திறமைகளை கொடுக்கும் போது சில மனிதர்கள் அந்த திறமை இனி என்ன செய்யலாம், ஒரு புதிய காரியத்துக்கு என்ன செய்யலாம், வயிற்று பிளப்புக்கு என்ன செய்யலாம், உலகிலே பேரெடுப்பதற்கு என்ன செய்யலாம், உலகிலே நான் பெரிய ஆளா இருந்து வருஷந்தோறும் எனக்கு நல்ல பிரசன்டேஷன் சம்பாவனை வரும், ஒரு நல்ல ஒரு கிரீடத்தை எனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் புகழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவங்க எல்லாம் சில கலைகளுக்குள்ளே அகப்படுவாங்க. சில கலைகள், நாடக கலைகள், காமெடி கலைகள், ஆக்டிங் கலைகள், சின்ன சின்ன குடும்பத்தை நடத்துவது போல கலைகள், போலீஸா நடிக்கிற கலைகள், பலவிதமான கலைகளிலே மனுஷன் போவான். அப்ப அந்த மனுஷனுக்கு ஏற்றபடி, அந்த கலைகளுக்கு ஏற்றபடி ஒருவர் கதை எழுதி அதை உருவாக்கி ஒரு பொழுதுபோக்கு என்று சொன்னாலும் இதிலே கோடிக்கணக்கான வருமானம் வருகிறது. கோடிக்கணக்கான வருமானம் வருகிறது. இந்த கோடிக்கணக்கான வருமானத்தை எடுத்து நல்ல கார்கள், நல்ல பிளேன், ஹெலிகாப்டர், இன்னுமாய் வசதியான வீடு, வசதியான வாழ்க்கை, இது எல்லாமே ஒரு ஒரு உலகத்துக்குரிய காரியங்களை மனுஷன் கட்டி வைத்து விட்டு இதே போக்கஸ் பண்ணி நடந்தால் உங்கள் ஆயுசு நாட்கள் எத்தனை என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ஜீவித நாட்கள் எத்தனை நாட்கள் என்று தெரியும். இந்த கலைகளோ நீங்கள் சம்பாதித்த ஒரு அவார்டு ஒன்றுமே உங்களோடு வருவதில்லை. அது மனிதன் மண்ணோடு போகும்போது, இன்றைய கொரோனாவில் எத்தனை மக்கள் மண்ணோட போறாங்களோ அதை போல நாம் மண்ணோட போகும்போது எல்லாம் முடிந்து விடுகிறது. ஒன்றும் கொண்டு போக முடியாது. இங்கே ஸ்டாருக்கு வேணும் சொன்னா ஒரு கல்லறை கட்டலாம், எல்லாம் செய்யலாம், ஆனா ஒன்றுமே கொண்டு போக முடியாது. அப்ப ஆனபடிதான் உங்களுடைய திறமைகளை என்ன செய்யலாம். சில உங்களுக்கு டான்ஸ் திறமை இருக்கும், முகத்தை மாற்றுற திறமை இருக்கும், ஸ்டைல் திறமை இருக்கும், ஃபைட்டு திறமை இருக்கும், இன்னும் வசன திறமை இருக்கும். பலவிதமான திறமைகளை சத்ருவான பிசாஸ் உங்களை வஞ்சிப்பதற்காக கொண்டு வருகிறான். இந்த திறமையை வைத்து நீங்க என்ன செய்யறீங்க, எழுதுகிற கதாபாத்திரத்துக்கு நீங்க நடிக்கிறீங்க, அது கேமராமேன் ஷூட் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் பூரணப்படுத்தி
எல்லாத்தையும் சீர்படுத்தி அதை செக் பண்ணி குவாலிட்டியாக உருவாக்கி தான் ஒரு தியேட்டருக்குள்ளே அது சஞ்சாரமாகிறது. ஒரு தியேட்டருக்குள்ள சஞ்சாரமாகும் போது மக்கள் வராங்க. மக்கள் வந்து அந்த பிலிமை பார்க்க வராங்க. பிலிமை பார்த்து விட்டு அவர்கள் வெளியில பேட்டி கொடுக்கறாங்க. நல்ல படம்னு சொல்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, இந்த ஆக்டர் இப்படி இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க, இந்த ஆக்டர் இப்படி எல்லாம் நடத்துகிறான்னு சொல்லி உங்களுக்கு நல்ல மதிப்பை தருகிறாங்க, நல்ல மதிப்பை தருகிறாங்க, நல்ல ரெஸ்பெக்டை தருகிறாங்க. உலகிலே நீங்கள் பெரிய ஆளா இருக்கிறீங்க, உலகிலே ஸ்டாருக்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. இப்படி பெரிய ஆளா இருக்கிற நீங்கள் சற்று சிந்தித்துக் கொண்டால் நலமா இருக்கும். இது ஸ்டார் உடைய அவர்களை பார்ப்பதற்காய் வருகிற ஏழை மக்கள், எளிய மக்கள். இந்த நாள்ல சாராயத்துக்கு ஷாப்புக்கு முன்பாக சாராயம் குடிப்பதற்கு கியூவா நிற்கிறது போல மக்கள் சரியாய் தன்னை அறியாமலும் தன்னை படைத்த தேவனை அறியாமலும் இந்த ஸ்டாருக்கு அடிமையாகி இவர்களை ரசிக மன்றமாய் மாறி இவர்கள் என்ன செய்யறாங்க? இதை போல சாராயத்தை நாடுகிறது போலத்தான் சிலுமையை நாடுகிறாங்க. சிலுமையை நாடி தேடி நீங்கள் காண்பிக்கும் ஒவ்வொரு விதமான செயல்களையும் பார்த்து மக்கள் ரசித்து அவர்கள் தேவனை தேடாமல், தேவ நீதியை தேடாமல் உங்களே சொந்தமாக்கி கொண்டு உங்க இஷ்டத்தின்படி நடந்து வீணாய் போற மக்கள் அதிகமாய் பூமியில் இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் சினிமா துறையும் ஒரு பாவமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனபடிதான் சினிமா துறை மேல வந்த பாவம். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்வது, சென்னை மேல வருகிற சாபம், சென்னையிலே வருகின்ற வெள்ளப்போக்கங்கள், சென்னையில வருகின்ற கொரோனாகள், சென்னையில வருகின்ற பல பல வியாதிகள், ஒரு சென்னைக்கு பல மாற்றங்கள் உண்டாவதற்கு ஆதி காலத்திலே சென்னையிலே இந்த சினிமா தயாரிப்பு சில காரியங்கள் இருக்கிறதை ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து போட்டீங்க. ஆனபடிதான் சென்னைக்கு மீண்டும் மீண்டும் அழிவு, மீண்டும் மீண்டும் வியாதி. இதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள, சினிமா துறை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை கேட்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனபடி மக்கள் வந்து உங்களை ருசி பார்த்து உங்களை ரசித்து விட்டு என்ன செய்யறாங்க? அடுத்து உங்களுடைய படங்கள் வரும்போது, ஒரு படம் ஹிட்டான உடனே அடுத்த படங்கள் வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கடவுளுக்கு மேலாய் உங்களை உயர்த்துவதை பார்க்க முடியும். சில பெரிய கட் அவுட்டுகளை வைத்து அதிலே சினிமா ஸ்டாருடைய படங்களை எல்லாம் வைத்து ஜனங்கள் என்ன செய்யறாங்க? 100 அடி, 50 அடி, 20 அடி உயர்த்தப்பட்டு அதிலே பாலை ஊத்தி அபிஷேகம் பண்ணுறாங்க. மெயின் ஸ்டாரை பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அபிஷேகம் பண்ணுகிறது மாத்திரமல்ல, அந்த பாலை குடிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இது பாவம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய பாவம் உங்களுக்கு தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்தவர், ஒரு ஜீவனை உங்களுக்காய் ஜீவனை கொடுத்து ரட்சித்தவரை விட்டு அவருக்கு கனம் கொடுக்க வேண்டிய மக்கள், அவருக்கு கனம் கொடுத்து அவரை அன்பு வைக்க வேண்டிய மக்கள், உங்களை கட் அவுட்டிலே பால் ஊத்தி உங்களை தொழுது மாலை போட்டு அந்த பாலை குடித்து தலைவா வாழ்க என்று சொல்லும் போது தேவ ராஜ்யம் யார் மேல கோபம் வரும்? இதை செய்கிற மனுஷன் மேலும் வருகிறது, நடித்தவங்க மேல வருகிறது. இதுக்கு காரணமாயிருந்த சகல பேர் மேலும் தேவ கோபம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவ கோபம் உங்களிடத்தில் வரக்கூடாது என்று சொல்லித்தான் நாங்கள் மனப்பூர்வமாய் விரும்புகிறோம். எங்க வேலைகள் ரட்சிப்பு, எங்க வேலை ஒரு மனுஷனுக்கு சால்வேஷனை கொடுப்பது, அதுதான் எங்க வேலை. ஒரு காலம் நாங்களும் சிலுமைக்கு அடிமையா இருந்தோம். சிலுமை எங்களை சிலுமை நல்ல ஒரு பொழுதுபோக்கா இருந்தது. 2, 3 சினிமையை பார்த்து நாங்கள் கடந்த நாட்களிலே எங்களுடைய காலகட்டம் உள்ள சூப்பர் ஸ்டார்களை நாங்கள் மகிமைப்படுத்தினதுண்டு. அவங்க நடித்ததும் கலைகளும் கதைகளும் அதுள்ள வேஷங்கள் எல்லாம் எங்க இருதயத்திலே ஒட்டி அவங்களோடு ஒத்துணைந்து போனதுண்டு. அந்த நாட்களிலே எங்களை வந்து சாபம், பணப்பற்றாக்குறை, வீடில்லாமை, அழிமை, இன்னும் நோய்கள், துன்பங்கள், கவலைகள், பாவங்கள் பலவிதமாய் எங்க வீடுகளுக்குள்ளே வந்து கிடந்தது. அந்த சிலுவை முகாந்திரம்
பிசாசு எங்களை கிரியை பலமாய் செய்தது எங்களுக்கு தெரியும். ஆனபடி சினிமா என்பது எங்கே சாத்தான் கொண்டு போறான் என்றும் அது எப்படி நடத்துகிறான் என்று சொல்லி எங்களை நன்றாய் புரிகிறதுனாலே இந்த ஒளிப்பதிப்பை உங்களுக்கு நான் போடுகிறேன். முடிந்தால் இந்த களியாட்டத்தை விட்டு வெளியே வாருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இது ஒரு களியாட்டம் என்று சொல்லித்தான் கலாத்தியர் 5ஆம் புஸ்தகத்தில் இருக்கிறது. களியாட்டு யாரோ ஒருவர் செய்கிற காமெடியை ரசித்து மனுஷன் நேரத்தை போக்கடிக்கிறது. ஒரு ஸ்டார் செய்கிற திறமைகளை பார்த்து மனுஷன் டைம் பாஸ் பண்ணுகிறது. இன்னும் அதிலே உள்ள கதாபாத்திரங்களை ரசித்து அதில் முக்கிய பாத்திரங்களை கண் வைத்து, அழகிகளை கண் வைத்து, அவங்க திறமைகள், அவங்க ஸ்டைலை கண் வைத்து, அவங்க மேக்கப்புகள், ஆடை அலங்காரத்தை கண் வைத்து, அவங்களுடைய கவர்ச்சிகளை எல்லாம் கண் வைத்து மனுஷன் என்ன செய்யறான்? அதுக்கு அடிக்ட் ஆகி போறான். பாவம் வெளியரங்கமாகி விட்டது. கடந்த நாள்கள் பாவம் வெளியரங்கமாகவில்லை, இப்ப பாவம் பயங்கரமாய் வெளியரங்கமாகி விட்டது. இந்த சினிமா என்பது எல்லா கை போனிலும் வந்து விட்டது. அதுவும் வந்து பாவம் வெளியரங்கமாகி விட்டது. மக்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட கோடாகுடி சிலுமைகள் அதிலே ஆண் பெண்ணா போதும் மக்களுக்கு வந்து பார்ப்பதற்கும் இன்பத்தை கொண்டாடுவதற்கும் இருக்கிறது. கவர்ச்சி இருக்கிறது, காமெடி இருக்கிறது, செக்ஸ் இருக்கிறது, எல்லாம் அதில் இருக்கிறதுனால மக்கள் அதிலே விழுந்து கிடக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த தேவ கோபம் கதை எழுதினவர் முதல் பணம் பண்ணவங்க எல்லாருக்கும் எல்லா வீடுகளிலும் இது ஒரு பாவமா இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாட்களிலே தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியங்கள் தான் அநேக சினிமா ஸ்டார்கள் மரித்து கொண்டிருக்கிறதும், அநேகர் வந்து ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாய் டைரக்ஷன் என்ற ஒளிப்பதிப்பாளர் எல்லாம் இறந்து போவதை நாம் பார்க்க முடியும். பாருங்க, மரணம் எல்லாருக்கும் உண்டு, மரணம் எல்லா மனுஷனுக்கும் உண்டு. உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் ஏது நிமிஷம் மரணம் உண்டு. ஆனால் மரணத்துக்கு பின்பாக உள்ள ஒரு உலகத்தை இயேசு எங்களுக்கு காண்பித்து தந்திருக்கிறார். ஆனபடி நாங்கள் பைத்தியக்காரர்களாக, குப்பையாக, ஒன்றுக்கும் உதவாகளாக நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய வழிகளை பின்பற்றுவதற்காக நாங்கள் உலகத்தை விட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கும் பணம் சம்பாதிக்க திறமை உண்டு, எங்களுக்கு எல்லா அதிகாரம் உண்டு, எங்களும் பெரிய பெரிய ஆளாய் ஸ்டாராய் வாழ்வதற்கு எங்களுக்கும் ஆசை உண்டு. இது ஒன்றும் செய்தால் எங்களுக்கு வருங்கால நிலைநிற்க முடியாது என்று நாங்கள் அறிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவோடு சாய்ந்து நடக்கிறோம். அவர் எங்களுக்கு இனி வரப்போற ராஜ்யத்தை தருவார் என்றுள்ள நம்பிக்கையோடு நாங்கள் அற்பமாய் நடந்து கொள்வோம் என்பதெல்லாம் வேற ஒன்று இல்லை என்று அதிகமான சினிமா ஸ்டாரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தவரை இந்த ஸ்டார் தொழிலை விட்டு நீங்கள் இன்னொரு தொழிலை பார்த்த நலமா இருக்கும். இவன் சொல்லுவதற்கு நாம் கேட்க யார், இவரை விட பெரிய ஊழியக்காரர் பேசி இருக்காங்க என்று சொல்லி நீங்கள் கேட்டு அது உங்க இஷ்டம். வரும் நாட்கள்ல இப்படியான செய்தியை கேட்டு இப்படியாய் நான் மனம் திரும்பாம இப்படியான நித்திய ஆக்கினிலை பெய்விட்டேனே என்று சொல்லி நீங்கள் ஆளாக கூடாது என்று சொல்லித்தான் உங்களுக்காக கர்த்தர் பரிதபித்துக் கொண்டிருக்கிறார், கலங்கி கொண்டிருக்கிறார். இந்த மெசேஜை போட சொல்லுகிறார். இங்கே நீங்கள் சுமத்தாய் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இனி வரப்போற ராஜ்யம் கொடூரமாய் இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடி இந்த கொரோனா வருவதற்கும் மனுஷ செய்கைகள், மனுஷனுடைய ரீதிகள் அது சரியில்லாம இருக்கிறதுனால தேவ கோபம்தான் நம்ம நாட்டுல பற்றி எறிகிறது. அது ஒன்று சாராயத்தை வச்சுக்கிடுங்க, இன்னும் ஒன்றும் ஏசாயா புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது சாராயத்தை நாடி தேடுவனுக்கு ஐயோ என்று சொல்லப்படுகிறது. அதை போல களியாட்டுகளை தேடி நடக்கிறவனுக்கும் ஐயோ, களியாட்டுகளை உண்டு பண்ணினவங்களுக்கும் ஐயோ என்று சொல்லி திட்டமாய் சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு ஸ்டார்களை குறித்து சொல்லும் போது வேதத்துல பாத்தீங்கன்னா கலாத்தியர்ல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 5:21 சொல்லுகிறது இது களியாட்டு, ஒரு பொழுதுபோக்கு என்று சொல்லுகிறது. இது வந்து மனுஷனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது போல இருந்தாலும் ஒரு மதுபானத்திலே 2 மணிக்கு 3 மணிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது போல பின்பு மீண்டும் அவனுக்கு அந்த மதுபானம் வேணும். அவன் மீண்டும் கொஞ்ச நேரம் மறந்து சிரிக்கிறான். பின்பு அவனுக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. மயக்கு மருந்தை போடுகிறவன் மயக்கு மருந்தை போட்டு முடிந்த பின்பு அந்த எபக்தி தீர்ந்த பின்பு 2 நாள் கழித்து மீண்டும் மயக்க மருந்து அடிமையாகிறான். மீண்டும் மயக்க மருந்துக்கு அடிமையாகிறான். புரிஞ்சு கொள்ளணும். அல்லேலூயா. ஒரு டிக்டாக்கு அடிமையாகான்.
பல பல விளையாட்டுகளுக்கு அடிமையாகிறாங்க. அதை போலத்தான் இதிலையும் நீங்கள் அடிமையாகிறது. பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஒரு வசனத்தை படிக்கும் போது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே யோவேல் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டு வைத்திருக்கிறது. அல்ல 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது. எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி தேசத்தின் மேல் வருகிறது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு என்று சொல்லுகிறது. இது யாரை சொல்லுகிறார் என்று சொன்னா, இது சிங்கத்தையோ கரடியோ காட்டில் வாழும் மிருகங்களை எல்லாம் சொல்றது. சிங்கத்தின் பற்களை போல எல்லா ஜனத்தையும் அழிப்பதற்காக, எல்லா ஜனத்தையும் தேவனுடைய பக்கம் விடாதபடி பாவத்திலே கொண்டு போவதற்காக ஒரு பெரிய ஒரு ஜெனரேஷன் இப்போது இறங்கி இருக்கிறது. இந்த கரண்ட் உற்பத்தி ஆகி பாத்தீங்க சொன்ன ஒரு 265 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட் உற்பத்தி ஆன பின்புதான் ஒவ்வொரு காரியங்களும், பிளேன் பறந்தாலும் சரி, இந்த சினிமா தொழில் எல்லாமே கரண்ட் உற்பத்தி ஆன பின்புதான் வந்தது. இந்த கரண்டை கண்டுபிடித்த பின்பு இது எல்லாமே மனுஷனுக்குடைய சிந்தனையிலே சாத்தான் கொடுத்து, மனுஷனுடைய சிந்தனையிலே கொடுத்து, அவர்கள் தன் புத்தியை யூஸ் பண்ணி, அந்த புத்தியை யூஸ் பண்ண சாத்தான் திறமை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளுக்கு புத்தியை கொடுக்கிறதெல்லாம் சாந்தம், அமைதி, இச்சையடக்கம், கீழ்ப்படிதலை குறித்து தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரமாணமும் அவர் சொல்லி கொடுக்கிற கற்பனையும். நன்மை செய்தல், தீங்குக்கு விலகி ஓடுதல், பாவத்துக்கு விலகி ஓடுதல், அக்கிரமத்தை விட்டு விடுதல், இதெல்லாம் தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்கிற வார்த்தைகள். ஆனா சாத்தான் அப்படி அல்ல, ரகசியமாய் சிலை வழிபாடுக்கு அடிமையாகிறது போல, ஒரு சாராயத்துக்கு அடிமையாகிறது போல ரகசியமாய் மனுஷனுடைய புத்தி பணம் உண்டாக்கணும், பேருண்டாக்கணும், புகழ் உண்டாக்கணும், என்னை டேலண்ட் உள்ளவன் என்று சொல்லி உலகத்திலே பல்லாயிரம் பேர் என்னை ரசிக்கணும், இன்னும் பலவிதமான மந்திரியிலிருந்து பெரிய பெரிய ஆட்களிலிருந்து செய்கிற கலைகளுக்கு பெரிய பெரிய அவார்டு வாங்க வேண்டும் என்று சொல்லி மனுஷன் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டம் இது. அவனுக்கு ஏதாவது ஒன்று சாதிக்க வேண்டும் என்று சொல்லி படித்த பட்டத்தினாலே, இங்கிலீஷ் லாங்குவேஜினாலே ஏதாவது ஒன்று தான் சாதிக்க வேண்டும் என்று விஞ்ஞானம் ஓடிக்கொண்டு இருக்கிறது போல இவர்களும் அதிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பாத்திரம். இவர்கள் ஓடி ஒரு புதிய கண்டுபிடிப்பு தந்த சிலுமா, ஒரு கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிக்கப்பட்டதுதான் சிலுமா. இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் கண்டுபிடித்து, கொஞ்சம் கொஞ்சம் கவனித்து, அது மூளையில பிக்ஸ் பண்ணி, பல நாட்களாய் கால்குலேஷன் பண்ணி, பல நாட்களாய் அதை திறமையோடு செயல்படுத்தி இந்த காரியத்தை செயல்படுத்தி கொண்டு வந்தால் இதுக்கு என்னென்ன வேணும், என்னென்ன மெட்டீரியல் வேண்டும் என்று சொல்லி அந்த மெட்டீரியலை சாத்தான் அதுக்கு முன்னே வைத்திருக்கிறான். ஆண்டவர் உண்டாக்கின மெட்டீரியல் தான், அது சாத்தான் தயார் பண்ணி வைத்து அந்த மெட்டீரியலை இவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த மெட்டீரியல் மூலம் இந்த காரியங்களை கண்டுபிடித்து, ஒவ்வொரு காரியங்களை கண்டுபிடித்து உருவாக்குற ஒரு தொழில் தான் இந்த சிலுமா தொழில். அதன் பலத்த ஒரு ஜாதி, கடவாய் பற்கள், சிங்கத்தின் பற்கள், இது முன்னிருந்தது இல்லை, இனி இது வரப்போவதும் இல்லை என்று சொல்லித்தான் யோவேல் புஸ்தகத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இதுக்கு அநேக சம்பந்தம் உண்டு பிள்ளைகளே. இது சிலுமா ஸ்டார்ல சொல்ல, இதுக்கு அநேக சம்பந்தம் உண்டு. அந்த கடவாய் பற்கள் இந்த சிலுமை உண்டு பண்ணுவதற்கும், இதுக்கு முன்னே நிற்பதற்கும், செய்ததற்கும், அநேக ஜனங்களை கீழ்ப்படுத்தி கோடாகோடி ஜனத்துடைய களியாட்டாக, நேரம்போக்காக உருவாக்கி ஜனங்களுக்கு முன்னே வைத்து, ஒன்று பணம் சம்பாதிப்பதற்கு, இன்னொன்று நேஷனல் அவார்டுகளை வாங்குவதற்கு, பாரத அவார்டை வாங்குவதற்கு, ரத்தின அவார்டை வாங்குவதற்கும், இன்னும் வெளிநாடுகள்ல பலவிதமான மேலான ஆஸ்கர் அவார்டுகளை வாங்குவதற்கு தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தவங்களுக்கு புகழ் வரும், பேர் வரும், பெரிய லட்சாதிபதியாய், கோடீஸ்வரனாய், சந்தோஷமாய், நல்ல மாளிகையிலே, நல்ல காரோடு, கூடின மனைவியோடு, அழகும் புஷ்டியோடு வாழ்வதற்கு இது எல்லாம் சாத்தான் உங்களை வஞ்சிப்பதற்கு செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி ஆனபடிதான் நீங்கள் இதில் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இதை செய்கிற நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். இந்த தொழில் செய்கிறவங்களும், இதை நடத்தி கொண்டிருக்கிறவர்களும், இதுக்கு திறமைகளை யூஸ் பண்ற உங்களை அழிப்பதற்கும், இதை பார்ப்பதற்குள்ள பிள்ளைகளை அழிப்பதற்கும்
தீவிரமாய் சாத்தான் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறான் என்பதை அவன் கொல்லவும் அழிக்கவும் வந்தான் என்று சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் யோவான் சுவிசேஷத்திலே 10 சொல்லுகிறதை பார்க்கலாம். ஆனபடி இது எல்லாம் சாத்தான் சில கிரியைகளை சிலுமா துறைக்குள்ளே செய்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இதிலிருந்து முடிந்தால் மாறி வேலை செய்யவோ தொழில் செய்யவோ, இல்லாவிட்டால் இருக்கிற பணத்தை வைத்து சமானமாய் வாழ்வதற்கோ, திருச்சபைகளை தேடிப்பை ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கோ நீங்கள் பாடுபட்டால் நலமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, பாத்தீங்கன்னா இது ஒரு களியாட்டு என்று சொன்னேன். கலாத்தியர் 5:21. இது ஒரு களியாட்டு தான். களியாட்டு நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஒரு ஷூட்டிங் பண்ணி ஒரு படம் எடுத்து அது என்ன பிரயோஜனம் இருக்கிறது? அதை மக்கள் பொழுது பார்த்து உங்களுக்கு சில வேளை இன்பமா இருக்கலாம். அதுல ஒரு பிரயோஜனம் உலகத்துக்கு இல்லை, ஒரு பிரயோஜனம் மனுஷனுக்கு இல்லை. மனுஷன் நேரம் போக்குவதற்கு இல்ல, மனுஷனுக்கு வேலை உண்டு. வேதத்தை படிக்கணும், தேவனை தேடணும். வானத்தையும் பூமியையும் படைத்த சகலத்தையும் படைத்த தேவனை தேட வேண்டாமா? தேவனை துதிக்க வேண்டாமா? அவருடைய கற்பனை கைகொள்ள வேண்டாமா? அதன்படி நடக்க வேண்டாமா? அவனுக்கு வேலை உண்டல்லவா? சில காரியங்கள் இருக்கல்லவா? மனைவி பிள்ளைகள் உண்டல்ல, அவனுக்கு எத்தனை காரியங்கள் இருக்கு. இந்த காரியங்களை எல்லாம் விட்டு பொழுதுபோக்குவதற்கு வேற வேலை உண்டு. ஜெபிக்க நேரம் வேணும், பாட நேரம் வேணும், துதிக்க நேரம் வேணும், தேவனோடு காத்திருக்க நிறைய நேரங்கள் வேணும். அல்லேலூயா. இயேசுவை பற்றி சிந்திப்பதற்கு நேரம் வேணும். இந்த நேரங்களை எல்லாம் தான் இந்த சிலுமைக்கு அடிக்ட் ஆகி மனுஷன் விழுந்து போறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனபடி நீங்கள் தேவனுக்கு மேலாய் உங்களை உயர்த்தாதீர்கள். பால் ஊத்தி உங்களை அபிஷேகம் பண்ணி அவர்கள் குடிக்கும் போது தேவனை விட மேலா நீங்கள் உயர்த்தப்படுறீங்க. அது உங்க வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் சாபமாய் மாறுகிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சில வேளை உங்க உடம்பை டைட் பண்ணி, பயத்தை டைட் பண்ணி, பாடியை டைட் பண்ணி, முகத்தை அழகுபடுத்தி, எக்ஸ்ட்ரா ஹேர் வைத்து ஏதோ ஒன்று செய்து நீங்கள் சித்தரித்து நீங்கள் ஒன்று செய்யும் போது அது கர்த்தருக்கு விரோதமாய் செய்கிற ஒரு பகையா இருக்கிறது. அது பாவமா இருக்கிறது. அது உங்களுக்கு வரும் நாட்கள்ல ரட்சிப்பில்லாமல், ஒன்றுமில்லாமல், மறு ராஜ்யம் இல்லாமல் நீங்கள் அழிந்து போக கூடாது. இதிலே தந்திருக்கின்ற ஆவி ஆத்மா கர்த்தரோட இருக்கிறது. அவர் உங்களை எடுத்துக் கொள்ளும் போது, உங்களுக்கு அது எடுத்துக் கொள்ளும் போது இனி வரப்போற ராஜ்யத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமானால் இது உங்களை பங்கு பெற விடாது. ஆனபடி இது ஒரு எச்சரிக்கை செய்தியாய் இந்த கொரோனா நாட்கள்ல நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மரண நாளை யாருக்கு விலக்கி வைக்க முடியாது. மரணம் 30 வரும், 15 வரும், 80 வரும். மரண நாட்கள் எப்போது வந்து கொண்டே இருக்கும். மரணம் இந்த நிமிஷமோ நாளைய வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனபடி மரணம் வரும்போது நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு மிக கவனமாய் காரியங்களை செய்து போங்கள் என்று, கவனமாய் செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொள்ளை நோய் பூமி எல்லாம் பரவி கொண்டிருக்கிறது. மத்திய புஸ்தகத்தின்படி 24 பூமி எல்லாம் கொள்ளை நோய் பரவி கொண்டிருக்கிறது. இந்த கொள்ளை நோய் மாற வேண்டும் என்று சொன்னார். சகல பாவத்திலிருந்து மக்கள் மாற வேண்டும். சகல பாவத்திலிருந்து கண்டுபிடித்து மக்கள் சுவிசேஷத்தை கேட்டு வேதத்தை படித்து இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் என்று சொல்லி நீங்கள் கவனித்தால் மாத்திரம்தான் இந்த பூமியிலுள்ள பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்ல. ஆனபடி நீங்கள் நியாய தீர்ப்புக்கு நிற்க கூடாது என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இப்படி சினிமாவில் நடிக்கிற எல்லாருக்கும், அது டைரக்ஷன் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பில் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த நாளிலே நாம் நடிப்பை பார்த்து இயேசு பிரசன்டேஷன் தருவதில்லை. நாம் நடித்து காண்பித்ததுனால நாமும் சத்திருக்கோம். பல கோடி மக்கள் இதில் விழுந்திருக்கிறார். இதுக்கு எல்லாமே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அல்லேலூயா. இதுக்கு எல்லாமே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனபடினாலே என் சகோதரர்களா இருக்கின்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே பரலோகத்துல போவதற்கு இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். அறியாத நாட்களிலே நாங்களும் சிலுமைக்கு அடிமையாகிறோம். அது எங்களை கொலை பண்ணிவிட்டது. இப்போது நாங்கள் கர்த்தராய் இரட்சகரை அறிந்த பின்புதான் நாங்கள் புரிந்து கொண்டோம் இது பாவம் என்று சொல். இளம் வயதிலே நமக்கு பலதும் தோன்றும். வாலிபத்தில் இருதயம் சிந்திக்கிறதெல்லாம் செய்ய தோன்றும். ஆனா இப்போது புரிகிறது செய்ததெல்லாமே பாவம் என்று சொல்லி. வசனத்தை இயேசு கிறிஸ்துவை அறியாமல் ஒருவன் பாவ மன்னிப்பு பெற முடியாது. இயேசு கிறிஸ்துவின் பாவத்தை மீட்டு தருகிறவர். காரியம் அவர்தான் உன் தகப்பன், அவர் உன் தாய், உனக்கு எல்லாமா இருக்கிறவர். அவருக்கு மிஞ்சி நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. கலைகளினாலே தேவனை திருப்திப்படுத்த முடியாது. ஆனபடி
என் சகோதரங்களாயிருக்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன். கேட்பதும் கேட்காமல் இருப்பது உங்க இஷ்டம். என் ஆண்டவர் சொல்லாம இது பதிவே போட மாட்டேன். அது என்னுடைய வேலை அல்ல. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனபடிதான் பாவமுள்ள மக்களை மறந்திருப்பதற்காய் இயேசு பூமியில வந்தார். அப்போஸ்தலர் தெரிந்தெடுத்தவர் எங்களை தெரிந்து கொண்டு பாவம் எது என்று சொல்லி அறிவித்து புறப்பட்டு போய் சொல்லுங்கள் என்று சொல்லுவான். இன்றைக்கு அதிகமான பேர் பாவத்தை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. இயேசு வழிகளை சொல்லிக் கொடுக்க தீர்க்கதரிசிகள் குறைவா இருக்கிற ஒரு காலகட்டம். ஆனபடி எளிமையும் குப்பையுமா இருக்கிற எங்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து அறிய நாட்களில் நாங்கள் சிலுமைக்கு அடிமையா இருந்தோம். இப்போது அவரை அறிந்ததனாலே அவருக்கு அடிமையா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா அவருடைய ஜீவசோசம் எங்களுக்குள்ள இருக்கிறது. அவர் தந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறது. அதான் அந்த அபிஷேகம். அவர் வரும் நாட்களிலே நாங்கள் மண்ணுக்கு போனாலும் எங்களை அவர் தந்த ஆவியிலே ஒரு புதிய ரூபமாய் வானத்தையும் பூமியும் படைத்த தேவரூபமாய் எங்களை மாற்றுவார் என்று நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம். காரியம் அவர் மரித்தும் உயிர்த்தும் பிழைத்தும் இருக்கிறார். ஆமே. அவர் லாசரை ஒரு வார்த்தையினாலே பிழைப்பித்தவர். மரித்த 4 நாள் கழிந்து சத்தவனை உயிர்ப்பித்தவர். எங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, அந்நாளிலே நாங்கள் ஆண்டவருக்காய் செய்த பணியின் நிமித்தம், ஆண்டவருக்காக ஓடுற நிமித்தம் எங்களுக்கு அவரை போல மகிமைப்படுத்தி எங்களுக்கு மேன்மையான ஒரு ராஜ்யத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இந்த மனுஷன் கைவேலையான உங்க ராஜ்யம் இப்படி இருந்தால் அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதை ஆவியினாலே காண்கிறோம். ஆனபடி நீங்கள் அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய், இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்கும், விசாலமான வீடு இருக்கும், விசாலமான ஏசி இருக்கும், விசாலமான கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இது எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது. இது ஒரு பிசாசு கல்லும் மண்ணும் உண்டாக்கப்பட்டதல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களுக்காக எனக்காக உண்டாக்கி வைத்திருக்கிறது. ஆனபடி அவரை நீங்கள் தொழுங்கள், அவரை தேடுங்கள். தேவையில்லாத சினிமாவுக்கு அடிமையாகாதபடியும், பார்க்கிறவங்க அதுக்கு அடிமையாகாதபடியும், இந்த தொழில் செய்வதை எல்லாம் விட்டு விட்டு மீண்டும் மீண்டும் எனக்கு பேர் எடுக்கணும், மீண்டும் மீண்டும் புதிய புதிய ஒரு கேரக்டர், ஒரு புதிய ஒரு மாற்றத்தை எனக்கு உண்டாக்கணும், புதிய டெக்னிக்கல் எனக்கு யூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும், புதிய ஒரு பெரிய காரியங்களை செய்யணும். தகுதி எல்லாரோட ஒரு தகுதியாய் ஏதாவது ஒன்று செய்து நான் புகழும் பேரும் அடையணும், எல்லாரும் என்னை உயர்த்தன்னு சொன்னா நம்முடைய நாட்கள் கொஞ்சம். நமக்கு முன்னே பெரிய ஆக்டர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் மாண்டு போனாங்க. அவங்கள ஒன்றுமே இந்த பூமியில இல்லைங்க. அவங்கள ஒரு துணி வஸ்திரம் போலும் கிடையாது. அதை போல நாம் நிர்வாணியா இருக்கிறோம், நிர்வாணியா வந்தோம், நிர்வாணியாகவே போவோம். ஒண்ணுமே இங்க கிடையாது. ஆனபடி வரப்போற காரியத்துக்கு நீங்கள் சிந்தித்துக் கொண்டு ஒரு அமையடக்கமாய் ஜீவனம் பண்ண ஆண்டவர் உங்களிடத்துல ஏவுகிறார். அப்படி செய்யுங்க, கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையை கொடுத்திருக்கு, நீ சொன்னபடி ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்திருக்கு. நீங்கள் என் வார்த்தையை அங்கீகரித்து இருக்கிறதுக்காய் சோத்திரம். நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் பேசி இருக்கிறதுக்காய் சோத்திரம். நீர் சொல்லாம ஒண்ணு நான் செய்ய வேண்டிய தேவை இல்லை. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு ஸ்டாரும் சிந்தித்துக் கொண்டு, அதுக்கு பேக்கிலிருந்து டைரக்ஷன் பண்ண எல்லாரும் சிந்தித்துக் கொண்டு, தன்னை ஞானி என்று எண்ணாதபடி, தன்னை புத்திமான் என்று எண்ணாதபடி தன்னை தாழ்த்தி கொண்டு, இன்றைக்கு தேவன் குமாரன் கோபம் கொள்ளாம உம்முடைய பாதத்தில் விழுந்து செய்த தொழிலுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு தேவையில்லாத விட்டு கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விசுவசித்து ரட்சிப்படைந்து ஞானஸ்நானம் பெற்று உமது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கடந்த நாள் எல்லா வழிகளை விட்டு அப்பா பிதாவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை புத்திர சுவிகாரம் ஏற்றுக்கொள்ள இந்த சினிமா ஸ்டாருக்கு உதவும் அப்பா. எல்லா நடன்களுக்கும், எல்லா சீரியல் நடித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கும், இதை பணத்துக்கென்று புகழுக்கென்று செய்து கொண்டிருக்கின்ற எல்லாரும் உடைய காலடிகள்ல வருவார்கள். நீர் அவர்களை ஏற்றுக்கொள்ள அப்பா. கைவிடாத மாதிரி காத்துக்கொள்ளும். சாத்தான் புத்தி மயக்கத்தை உண்டு பண்ணி சாத்தான் இருதயத்தை வஞ்சித்து வைத்திருக்கிறான். இதிலிருந்து அவளை விடுதலை ஆக்கும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இதிலிருந்து அவளை காயங்கட்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், இவங்கள் உண்டானதை கர்த்தர் கவனித்துக் கொள்ளும். இவர்களை ஆசீர்வாதமா வைத்துக் கொள்ளும். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, வரப்போற ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆண்டவர் இந்த எல்லா ஸ்டார்களும், உலகத்தில் உள்ள எல்லா ஆக்டர்களையும் நீ நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இவள் பாவத்திலே வாழுகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு யூகத்தை கொடும், ஒரு புத்தி மயக்கத்தை கொடும், ஒரு தெளிவை கொடும். ஏதோ ஒரு விக்கிர கோவிலை ஏதோ ஒன்று செய்து யாரும் மீட்பு அடைய முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான மீட்பென்று
அறிந்து கொண்டு தேவ பிள்ளைகளை மாற இவர்களுக்கு நீ உதவி செய்யும்படி அடியேன் வேண்டிக் கொள்ளுகிறேன் சுவாமி. நீ பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன், நீ இவர்களுக்காய் பரிதபிக்கிறேன், இவர்களுக்காய் பரிதபிக்கிறேன். அக்கினி கடலிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, நியாய தீர்ப்பிலிருந்து ஜனத்தை தப்பித்துக் கொள்வதற்கு நீ பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பரிதவிப்பு தான் இந்த வார்த்தை. நீ அந்த வார்த்தை அங்கீகரித்து அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தையும் தேவனுடைய வார்த்தையை தாழ்த்தி உடைய சபத்தில் ஒப்புக் கொடுப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.